தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு விழுப்புரத்தில் அதிமுக நகர மகளிர் அணி சார்பில் பத்மபிரியா தலைமையில் மகளிர் அணியினர் கட்டுமான தொழிலாளர் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, காய்கறி மற்றும் அன்னதானம் வழங்கினர். விழுப்புரம் அதிமுக மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சரும் தற்போதைய எம்பி சி.வி. சண்முகம் உத்தரவின் பேரில் மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினத்தையொட்டி விழுப்புரத்தில் வடக்கு நகர மகளிர் அணி சார்பில் பத்மபிரியா தலைமையில் அதிமுக மகளிர் அணியினர் சென்னை திருக்கோவிலூர் சாலையில் உள்ள ஒரு கட்டுமான நிறுவனத்தில் பணிபுரியும் கட்டிட தொழிலாளர்களுக்கு அரிசி, காய்கறி மற்றும் அன்னதானம் வழங்கினர். அதேபோல சாலை ஓரங்களில் பழங்கள், காய்கறிகள் விற்பவர்களுக்கும் அரிசி, காய்கறி, அன்னதானம் வழங்கினார்கள். இதில் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு விழுப்புரம் வடக்கு நகர மகளிர் அணி சார்பில் அரிசி, காய்கறி, அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட பிரதிநிதி பாக்கியலட்சுமி, இணைச் செயலாளர் அண்ணாமலை, துணை செயலாளர் கிருஷ்ணா மேரி மற்றும் பல்கிஸ் பானு உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் ஆர். வசந்தகுமாருடன் உங்கள் தவசி ரமேஷ். அவன் நிற்கிறான். இன்னும் கொஞ்சம் அப்படி போயிடும். கரெக்டாக இருக்கா? அதெல்லாம் இன்னும் தவறு. நான் கூட என்ன பார்சல் கொடு. கொடுங்க, அப்படியே கொடுங்க. கொடுங்க பா. மே 1 இன்னைக்கு உழைப்பாளர் தினம், அதனால கொடுக்குறாங்க மகளிர் அணி சார்பில். வாங்க. கொடுங்க. இப்படி பாருங்க, இப்படி பாருங்க, அப்படி பாருங்க. வாமா வாங்கிப்பா, ஒன்றும் இல்லை, வாங்கி சாப்பாடு தான் கொடுக்குறாங்க, வாங்கி. ஓகே ஓகே, இவங்களுக்கு அந்த இதை கொடுத்துரு, அரிசிலாம் கொடுக்கல. இங்கே பாருங்க. ரைட், ரைட், ஓகே. அதிமுக சார்பில் மகளிர் அணி ஜெயலலிதா அம்மாவுக்கு நாங்கள் எல்லாம் கொடுக்குறோம். நீங்கள் எல்லாம் அரிசி கொடுக்கல, அரிசி கவரில் வைங்க, ஃபைலில் வைங்க. அந்தாங்க அட்டா. சரி, கொடுத்துரு. கவர்